கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு ஆலோசனை. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். விருந்தினாலே அது ஒரு மகிழ்ச்சி. தேவன் நம்மளை இவ்வளவாய் நினைத்து நமக்கு நல்ல உணவு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சந்தோஷத்துக்கு செய்யப்படுமா. திராட்சை ரசம் களிப்பாக்கும், மகிழ்ச்சினால் களிப்பாக்கும், குடிச்சோன்னு ஒரு பெரிய திருப்தி. ஆனால் அந்த பணம் இருக்கு பாருங்க, எல்லாவற்றிற்கும் உதவும். இந்த மேலே இருக்கிற ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செய்கிறோம். ஆனால் அந்த கீழே இருக்கிறத பணம் மாத்திரம் நாம் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அது எல்லாவற்றிற்கும் உதவும், அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான காரியத்திற்கு யாருக்கிட்ட இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் யார் மூலமாக உங்களுக்கு கொடுத்து அதை சரி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு சத்தியத்தை மனதில் நம்ம வச்சுக்கிடணும். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். அப்போ ஒரு மனிதன் கையில் இருந்தது பிரயோஜனம் இல்லை. நம்ம கையில் அடைக்கப்பட்டு வைத்திருந்தால் அதில் பிரயோஜனம் இல்லை. அது மற்ற இடத்துக்கு போகும்போது அது பிரயோஜனப்படுகிறது. அப்படி பணம் ஒரு மனிதனிடத்துல இருக்காது. மாறி 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 எல்லாவற்றிற்கும் உதவி கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அது இப்போ இல்லை, இந்த வேத புஸ்தகத்தை எழுதுகிற நாட்கள்ல இருந்தே இது சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க என் அன்பு கர்த்தருடைய, பழைய நாட்கள் எல்லாம் பண்டம் பரிமாற்றம் பண்ணாங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் இந்த பணமும் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று இந்த வேத புஸ்தகம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதனால இந்த உதவக்கூடிய பணத்தை மற்றவங்களுக்கு உதவத்தக்கதான, பிரயோஜனப்படுத்தத்தக்கதான ஒரு திருமணம் எடுத்தா எத்தனை பேர் வாழ்றாங்க. பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க. சாப்பாடு போடுறவங்க வாழ்றாங்க, மண்டபக்காரங்க வாழ்றாங்க, டெக்கரேஷன் பண்றவங்க வாழ்றாங்க, லைட் போடுறவங்க வாழ்றாங்க, இலை எடுக்கிறவங்க வாழ்றாங்க. எத்தனை இதனால இந்த பணம் என்ன பண்ணுங்க, சுற்றி கொண்டே தான் இருக்கும். அது சுற்றி கொண்டே இருந்தாதான் ஆசீர்வாதம். நாமும் கர்த்தரை பார்ப்போம். அதனால இந்த வசனத்தின்படி நம்ம வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் ஆண்டவரே. அந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்து நீ நடத்தி கொண்டிருக்கிறீர். பணத்தின் மேலே எங்கள் மோகம் போகாம உண்மையிலேயே இந்த மோகம் போக பணத்தை வச்சு பிரயோஜனப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.